அனிதா, வாமா. டிரைவர் பொண்டாட்டிகள் எனக்கு நலங்கு வைக்கிறாங்க. திவ்யா, நலங்கு வைமா. ஏண்டி, உனக்கு என்ன திமிரு இருந்தா அனிதாக்கு வைக்க வேண்டிய நலங்க இவளுக்கு வச்சிட்டு இருப்ப? அம்மா, நான் வேணும்னு வச்சு விடலமா, என் கால்ல புடவை மாட்டி தடுமாறிட்டேன். ஏய், இதெல்லாம் நீ சொல்ற சாக்கு போக்குடி. அனிதாவோட மனச நோக்கடிக்கணுங்கிற நோக்கத்தோட தான் நீ இவளுக்கு நலங்கு வச்சிருக்க. ஐயோ, அப்படி இல்லம்மா. ஏய், என்ன அப்படி இல்ல நொப்படி இல்லன்னு உன்னை அப்படியே அடிச்சு கொல்லணும் போல இருக்க. இந்து, ருத்ரா அண்ணே, பாத்தீங்களா இவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு? இதுக்குதான் நேத்து நிச்சயத்துக்கு வந்தப்பவே இவள உள்ள விடாம வெளியில துரத்தன. நீங்க தான் வக்காலத்து வாங்கி உள்ள விட்டீங்க. இப்ப இவ வேலையை காமிச்சிட்டா, பாத்தீங்கல்ல? எல்லாரும் இங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்துல இப்படி உள்ள புகுந்து கொளறுபடி பண்ணிட்டு இருக்கா. இவ பண்ண காரியத்தினால நம்ம அனிதாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். இதுக்கு மேலேயே அவ இங்க இருக்கவே கூடாது. முதல்ல இவளை வெளியில அனுப்புங்க. அண்ணி, அவ கால்ல புடவை மாட்டினதுதான் நம்ம எல்லாரும் பார்த்தோமே. தடுமாறிதான் அவ சக்தி கணத்துல வச்சா. வேணும்னே ஏன் பண்ண போறா? விடுங்க நீ. மம்மி, இவ ஒண்ணும் தடுமாறி அந்த வேலைக்காரிக்கு நலங்கு வைக்கல. அம்மா, அப்படிலாம் இல்லம்மா. அவ இந்த மாதிரி வேணும்னே சீன் போட்டுதான் நலங்கு வச்சிருக்கா. அண்ணே, அந்த வேலைக்காரி சொல்லி கொடுத்துதான் இவ இப்படிலாம் பண்றா. மம்மி, அனிதா, சக்தி அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. என்ன மம்மி, நீங்க இன்னும் இந்த வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க?